அதாவது இந்தியாவில் எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்தி இங்க இருக்கிற ஆட்சியை கவிழ்த்துறணும் அப்படின்னு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்பும் அங்க உள்ள சிஐஏ ரெண்டு பேரும் ஒரு சதி செய்கிறாங்க அப்படின்னு தான் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ். நம்மளால நம்ப முடியுதா? அதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா ஏன் இந்தியாவை மட்டும் தனிமைப்படுத்தி இப்படி ஒரு பழி வாங்கணும்? அப்படி உண்மையில இப்படி பழி வாங்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாம் தெரியணும் இல்லையா? வாங்க அவங்க முகத்திரையை கிழிப்போம். கடந்த 27/8/2025 நம்ம இந்தியாவுக்கு அமெரிக்கா நாங்கள் 25% டேக்ஸ் ப்ளஸ் 25% ஒரு பெனால்டி டேக்ஸ் மாதிரி, அது என்ஹான்ஸ்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லி 50% டேக்ஸ் போட்டாங்க. இந்தியா எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் கேட்குற மாதிரி தெரியல. இந்தியா மட்டும் தனிமைப்படுத்தி தான் போட்டாங்க. அதே ரஷ்யாவிலிருந்து இந்தியாவை விட அதிகமாக ஆயில் வாங்கக்கூடிய சீனா மேலே அப்படி ஒரு பெரிய டேக்ஸ் ஒன்றும் போடலை, மிரட்டிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஏன் யூரோப்பிய யூனியன் இருக்குல்ல, அவங்க நிறைய எனர்ஜி செக்டாரில் நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ரஷ்யாவிலிருந்து மிக அதிகமாக 60% மேலே வாங்கக்கூடியது யூரோப்பிய யூனியன் தான். அவங்கள நீங்க நிறுத்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு டாக்ஸ் ஹெவியா இந்தியா மாதிரி போடுவேன்னு சொல்லவே இல்லை. ஏன் அமெரிக்காவே ரஷ்யாட்டிருந்து முக்கியமான மூலப் பொருட்கள் எல்லாம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்பட்டதெல்லாம் அங்கிருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் வாங்குவாங்களாம், அவங்க வேண்டியவங்க யார் வாங்கினாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்களாம். இந்தியாவை மட்டும் தனிமைப்படுத்துறாங்க. ஏன்? இந்தியா ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துகிட்டே வர்றது, ஒரு வல்லரசு ஆகிறது, உலகத்தினுடைய 3வது பொருளாதார நாடாக வருவது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஒரு 10 வருடம் 15 வருடம் கழிச்சு உலகத்துடைய நம்பர் 1 பொருளாதாரத்தின் நாடாக சீனா இருக்கும், நம்பர் 2 இந்தியா தான் இருக்குங்க. அமெரிக்காவில் 3வது நாடாக போயிடும் சொல்லி பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இது அமெரிக்காவுக்குலாம் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ 31/8 எப்படியாவது நம்ம மிரட்டி பணிய வச்சிடலாம், இந்தியா நம்ம காலில் விழுந்துருவாங்க, நம்ம சொன்ன டாக்ஸை கட்டிடுவாங்க, அல்லது நம்ம அதிகமான டாக்ஸ் சொல்லி ஓரளவுக்கு குறைச்ச மாதிரி அப்படி காமிச்சு நெகோசியேஷன் டேபிளுக்கு இந்தியா வரைக்கணும். ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த மிரட்டல், இந்த புல்லிங் இதெல்லாம் வேண்டாம், நல்லா பேசுவோம், மிரட்டி பணிய வைக்கணும்னா நாங்கள் ரெடி இல்லைங்க. இப்போ 31/8/2025 அன்னைக்கும் 1/9/2025 ஆகிய 2 நாட்கள் நம்ம சீனாவில் ஷங்காய் நகரில் உள்ள டியான்ஜின் அப்படிங்கிற இடத்துல SCO சமிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சகட்ட மாநாடு 2 நாள் நடந்தது. இதில் நீங்க நல்லாவே எல்லாம் பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கு முந்தாள் போற எல்லா இடத்துலையும் இதே நியூஸ் தான். ஸோ ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், சைனாவுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங், இந்தியாவுடைய மோடி எல்லாம் மொத்தமாக 20 நாடுகள் சேர்ந்து இந்த SCO ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய சமிட்க்கு வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டில் உறுப்பினர்கள் எல்லாருமே பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட் ஷெபாஸ் ஷெரீப் முன்னிலையில் வைத்துக்கொண்டு பகல்காம் இன்சிடென்ட் மிக மோசமானதுங்க, டெரரிஸ்ட் நாங்கள் அனுபவிக்கவே மாட்டோம், அது மாதிரி பாகிஸ்தான் நடந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அட்டாக்ங்கிறது மோசமான ஒரு தீவிரவாத செயல் தான், இப்படிப்பட்ட தீவிரவாத செயலை எங்க இருந்தாலும் இது மனித குலத்துக்கே எதிரானது, நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் அமெரிக்கா பகல்காம் இன்சிடென்ட் ஒரு தீவிரவாத செயல், அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், பாகிஸ்தானை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படி சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 2 பேரும் நட்பு, அந்த மாதிரி ஒரு நட்பு. இப்போ இந்த SCO சமிட்டுக்கு அப்புறம் பல்வேறு விதமான ஒரு நெருக்கம் வந்துருச்சு. அதாவது டொனால்டு ட்ரம்ப் என்னதான் முயற்சி பண்ணி இந்த SCO பெரிய சக்சஸ் ஆகக்கூடாது அப்படின்னு அவர் முயற்சி பண்ணா கூட சீனாவுடைய பிரசிடென்ட், ரஷ்யாவுடைய பிரசிடென்ட், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த 3 பேரும் மிகவும் நெருக்கமாயிட்டாங்க. இனிமேல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பார்டர் டிஸ்பியூட்டா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, அது ஒரு டிஸ்பியூட் இல்லைங்க, அது ஒரு பிரச்சனை, அதை நம்ம சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாங்க. ட்ரேடு எல்லாம் ஓபன் பண்ணிடலாம், டூரிசம் நல்லா ஓபன் பண்ணிடலாம், எனர்ஜி செக்டார் என்ன நல்லா கோஆபரேட் பண்ணிக்கலாம், என்ன இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் நெருக்கமாக இந்த நாடுகள், எஸ்பெஷலி ரஷ்யா, சீனா, இந்தியா 3 பேரும் அப்படி கட்டிப்பிடி வச்சு பண்ணிக்கிட்டாங்க. 3 பேர் முகத்தில் சிரிப்பு, அப்படி ஒரு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டாங்க. சீனா பிரசிடென்ட் அவருடைய காரை யாருக்குமே கொடுக்க மாட்டார். பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த காரை கொடுத்து என்னுடைய காரில் நீங்க வாங்க அப்படின்னு முதல் நாள் அவருடைய காரை அனுப்பி மிகுந்த மரியாதை, ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணி கூட்டு வந்தாங்க. 2வது நாள் அந்த 2வது நாள் தான் உச்சகட்ட அந்த சமிட் நடக்க போகுது. அன்னைக்கு மோடியும் ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் ஒன்னா வரணும் அப்படிங்கிற மாதிரி இது. புட்டின் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க, மோடி ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு போறதுக்காங்க. அது வரைக்கும் அவர் பொறுமையா வெயிட் பண்ணி நம்ம பிரதமர் வந்த உடனே ஒன்னா ஏத்திக்கிட்டு வாங்க நம்மளோட கார்ல ஒன்னா பேசிக்கிட்டே போவோம், ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்க பேச முடியாது, ரகசியமா நம்ம பேச வேண்டியது இங்கேயே பேசிக்கலாம் அப்படின்னு ஒரே கார்ல மோடி புட்டினுடைய கார்ல ஒன்னா உட்காந்து ரொம்ப நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டே போனாங்க. அமெரிக்காவுக்கு எரிச்சல், ஒரே புகைச்சல். டொனால்டு ட்ரம்புக்கு கோபம், 3 நாளா ஒயிட் ஹவுஸ்க்கே வரல, அவர்கிட்ட போய் அவர்
கோல்ஃப் கிரவுண்டுக்கு போய் பேரக்குளத்தில் போய் வேடா போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார். இந்த பக்கம் யாராவது கேள்வி கேட்பாங்களே அப்படின்ட்டு வரல. ஆனாலும் இதைத்தான் வாட்ச் பண்ணிட்டா இருக்காரு. உடனே இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் இப்படி ஒன்று சேர்த்துட்டாங்களே, ஒன்றாகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் பேசுறாரு. என்ன சொல்றாரு? இது ஒன் சைடட் டிசாஸ்டருங்க. நாங்கள் முதல்ல இருந்தே வரி இவ்வளோ போட போகிறோம், மோடி வாங்க பேசுவோம், மோடி வாங்க பேசுவோம்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் வரவேம டிராக் ஆன் பண்ணி இழுத்துக்கிட்டே போனாருங்க. அப்புறம் நீங்கள் வாங்க நிறுத்துங்க, இல்லைன்னா புட்டின் வந்து உக்ரைனுக்கு எதிரான வார நிறுத்த மாட்டாரு அப்படின்னு நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. அப்போ என்ன பண்ணுறது? அதாங்க நாங்கள் போட்டோம். இந்தியாவுக்கு தான் பேரிழப்பு ஆக போகுதுங்க, நாங்கள் ஒன்றும் தப்பவே படலைங்க அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வந்து பேசினார். மார்க்கோ ரூபியோ இருக்காருல்லே, அந்த அவரு ஏங்க இந்தியாவும் அமெரிக்காவும் பெரிய பெரிய நண்பர்களுங்க, எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை பேசி தீர்த்துக்கிடுவோம். எப்படி? இவங்க சீனா, ரஷ்யா, இந்தியா 3 பேர் ஒன்று சேர்ந்த உடனே, எஸ்சிஓவில் ஒன்று சேர்ந்த உடனே பயந்துகிட்ட மார்க்கோ ரூபியோ, ஆகா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த கொள்கை போயிருச்சே, நம்ம கைவிட்டமே இந்தியாவை. 25 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் சைனாவை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவை கைவிடக்கூடாது என்று சொல்லி இந்தியாவின் நட்பு நாடாகவே பாவித்து வந்தார்கள். ட்ரம்ப் கெடுத்துட்டாரு, நம்ம சரி பண்ணுவோம், ரிப்பேர் பண்ணுவோம் சொல்லி மார்க்கோ ரூபியோ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் சரியா இருங்க, 2 பெரிய ஜனநாயக நாடுகள் ஒன்னாயிரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் கூட பாருங்க, அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ஒரு பொருளாதார நிபுணர் ஒன்று சொன்னார். யூஎஸ் இஸ் ஆக்டிங் லைக் வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் கை அகென்ஸ்ட் இந்தியா. அதாவது இந்தியாவுக்கு எதிராக உலகத்திலேயே நான் தான் ஒரு டஃபஸ்ட் ஆள் என்று அமெரிக்கா நடந்து கொள்கிறது. அது எப்படி இருக்குன்னா, நான் தான் டஃபஸ்ட் ஆள் சொல்லிக்கிட்டு துப்பாக்கி எடுத்து அவங்க காலிலேயே அவங்களே சுட்டுக்கிறாங்க. அமெரிக்கா சுட்டுக்கிறது, ட்ரம்ப் துப்பாக்கி எடுத்து அவர் காலிலேயே அவர் சுட்டுக்கிறாரு. நஷ்டம் யாருக்கு? அமெரிக்கா தானே. வந்து ரொம்ப ஓவரா பயங்கரமா பேசினார். அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா தான் உலகத்தில் ஜாம்பவன், நான் தான் ஒரு பெரிய ஒரு எக்கானமி வைஸ் ஒரு பெரிய நாடு, நான் தான் மற்றவங்க எல்லாத்தையும் நான் டாமினன்ஸா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இடத்துல இனிமேல் அமெரிக்காவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்த டாரிஃப் வந்து தள்ளிவிட்டது. இது தப்பான முடிவு, அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை மிக தவறானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்னன்னா, இந்தியாவும் சைனாவும் ஒன்னாவே ஆக முடியாதுங்க. நல்லாவே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1962 நமக்கு மிகப்பெரிய ஒரு போர், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் டிஸ்பியூட் வந்து நிறைய ஏரியா வந்து சைனாக்காரங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் டிஸ்பியூட் தான் இருக்கு. ஏன் இப்போ கூட 2020 பாத்தீங்கன்னா நம்ம லடாக் பக்கத்தில் இந்த கால்வான் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்ம ஆர்ம்டு போர்சஸ்க்கும் சைனீஸ் ஆர்ம்டு போர்ஸ் இடையில மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து ஒரு 2 பேர் துப்பாக்கி எடுத்து சுடக்கூடாது, சுடல, ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட் இல்லை. ஆனா ஒருத்தர் அடிச்சுட்டு நிறைய பேர் 20-30 பேர் செத்து போயிட்டாங்க. ராணுவ வீரர்கள் சேரவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததை இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு 50% வரி என்று போட்டவுடன் கொஞ்ச நாட்கள்ல ஒரு மாதத்து 2 மாசத்துக்குள்ள அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் இது இந்தியாவையும் சைனாவையும் நெருங்கிய நட்பு நாடுகள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டாந்துட்டாருங்க. இப்ப ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சேரவே மாட்டாங்கன்னு சொன்ன எதிர்பார்த்த அந்த இந்தியாவும் சைனாவும் ஒன்னா பெவிகால் ஒட்டின மாதிரி இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கண்டிப்பா கொடுக்கணுங்க. அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேங்க. நீங்க பாக்குறீங்களே, நீங்களும் தயவுசெய்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவும் சைனாவும் ஒன்னே சேர முடியாது இருந்த ஒரு சூழ்நிலையை மாத்தி 62 இருந்து பகை 2 பேருக்கு இடையில நம்பிக்கையின்மை, பரஸ்பர ஒற்றுமை இல்ல, நம்பிக்கை இல்ல. ஆனா 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவையும் சைனாவும் ஒன்று சேர்த்துட்டாரு பாருங்க. இதுக்காக வேண்டியாவது அவருக்கு கண்டிப்பாக நோபல் பிரைஸ் கொடுத்தே ஆகணுங்க. அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ இந்தியா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை கூறிக்கிட்டு இருக்குங்க. நம்ம இந்தியாவில் உள்ள பாப்புலேஷன்ல 1/6 தான் அமெரிக்காவில் உள்ளது. நிலப்பரப்பில் பெரிய நாடு, 6 மடங்கு பெரிய நாடு. ஆனால் ஜனத்தொகையில் இந்தியாவில் உள்ள ஜனத்தொகையில் 1/6 தான் அமெரிக்காவில் உள்ளது. இப்படிப்பட்ட அமெரிக்கா இந்தியாவை போய் நான் சொல்றது தான் நீ தான் கேட்கணும், நான் தான் சட்டம் பிள்ளை, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கட்டளையிட முடியுமா? கட்டளை இடுறாங்க. நான் சொன்னதை கேளு, இங்க வந்து பேசு, அப்படிதான் அப்படின்னு சொல்லி இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அமெரிக்கா இந்தியாவை கட்டளையிடுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு எலி அப்படி முஷ்டியை தூக்கிக்கிட்டு குத்தினு யானையை போய் குத்துன்னு குத்துனா எப்படி இருக்கும்? அத மாதிரி தாங்க இருக்கு. இந்தியா ஒரு யானையை போன்றது. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் இந்த வரியை வைத்து மிரட்டுவது என்பது ஒரு எலி கைமுஷ்டியை தூக்கி கொண்டு யானையை குத்துவது போல் தான் இருக்கிறது. இது அவங்களுக்கு தெரியல.
இந்த மாதிரிலாம் போய் பண்ணிட்டு தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போட்டுங்க இந்த இந்தியா எப்படியா இருக்கக்கூடாதுங்க. அமெரிக்காவில் வந்து ஒரே மொழி பேசுபவர்கள், ஒரே மதத்தை பின்பற்றுபவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் பாருங்க எத்தனை மதங்கள், எத்தனை மொழிகள், இங்க வேற்றுமையில் ஒற்றுமை. எப்படி இவங்க நல்லா இருக்கிறாங்க, இன்னமும் கல்ச்சரோடு இருக்காங்களே, ஒரு நல்ல சிவிலைஸ்டிக் கண்ட்ரியா இருக்காங்களே. பிடிக்கல அவங்களுக்கு. இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது, அவர் 45வது பிரசிடண்டா இருக்கும்போது, அவருக்கு ட்ரேட் அட்வைசர், வர்த்தகம் சம்பந்தமான ஒரு ஆலோசகராக பீட்டர் நவரோவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யார் அப்படின்னா, கலிபோர்னியா அந்த சிட்டியில் உள்ள ஒரு காலேஜில், மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸராக இருந்தார். அதுக்கப்புறம் ட்ரம்ப் கிட்ட வந்து ட்ரேட் அட்வைசராக வந்தார். திருப்பி ஆட்சி போய் திருப்பி பைடன் அரசாங்கம் வந்த பிறகு 46வது பிரசிடண்ட் அவர் வந்தார். அதுக்கு அந்த நேரத்தில் இவர் அந்த பைடன் அரசாங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அரசாங்கத்தில் நிறைய மிஸ்டீட், ஊழல் பண்ணாங்க, நிறைய தப்பு பண்ணாங்க. அப்படிங்கிற முறையில் இவரை இந்த ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோவை விசாரிச்சாங்க. செனட் சபை பொய்யா சொன்னார், உண்மையை சொல்லவே இல்லை. கடைசியில் செனட் சபை கண்டெம்ப்ட் ஆஃப் செனட் அப்படின்னு சொல்லி 1 வருஷம் ஜெயில் அப்படின்னு உள்ள போட்டாங்க. கலிபோர்னியா ஜெயில 1 வருஷம் கழி தின்னவர் தாங்க இந்த ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோவ். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவானை, சிறந்த மனிதரை இப்போ 47வது பிரசிடண்டா டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே அவருக்கு ட்ரேட் அட்வைசரா போட்டாங்க. அது இந்த மாதிரி ஜெயிலுக்கு போனவங்கள போடுறது தான் அவருக்கு பிடிக்கும் போல இருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்புக்கே கன்விக்ஷன் தானே, அவர் ஹஸ்பண்ட் கேஸ்ல அவர் கன்விக்ஷன் தானே, எத்தனையோ கன்விக்ஷன் இருக்கு, எத்தனையோ கேஸ் இருக்கு. எல்லாத்தையும் வந்து இப்போ ஒன்னு இல்லைன்னு ஆக்கிக்கிட்டு பிரசிடென்ஷியல் இம்யூனிட்டி அப்படின்னு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் நட்டிட்டு இருக்காரு அவரு. அப்படிப்பட்ட அந்த பீட்டர் நவரோவ் என்ன பண்ணார் அப்படின்னா, எப்படியாவது நம்ம இந்தியாவில் ஒரு குழப்பம் ஏற்படுத்தி இந்தியாவை பிரித்தாளணும். ஒன்று ஆட்சியை கவிழ்க்கணும், அப்படி இல்லைன்னா ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கணும். எப்படியாவது ஒரு கூப்பட்டம் இருக்கணும், இல்லைன்னா மாற்றி வேற யாரையாவது கொண்டாந்து நமக்கு ஆமாம் சாமி போற ஆள் வேணும் அப்படிங்கிறத நோக்கி அண்டர் கிரவுண்ட்ல எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன அப்படி ஈஸியான அப்படின்னா, அமெரிக்கா வந்து இதுக்கு கைதேர்ந்த நிபுணருங்க, கைவந்த கலை அவங்களுக்கு. கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இதுக்காக வேண்டி தனக்கு ஆமாம் சாமி போடுற மாதிரி ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு உலகெங்கிலும் பல்வேறு அரசு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் நம்ம ஒரு சும்மா ஒரு உத்தேசமா பார்த்தோம்னா, எந்தெந்த நாட்டுகள்லாம் இப்படி குழப்பம் ஏற்படுத்தி கூப்பு ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, ஹவாய், கியூபா, ஈரான், காட்டிமாலா, காங்கோ, அது மாதிரி வியட்நாம், சைல், நிகரகவோ, ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், இப்போ பங்களாதேஷ்ல நல்ல ஒரு ஷேக் ஹசீனா அவருடைய ஆட்சி நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா அமெரிக்கா சொல்றதை கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. இந்தியா பக்கம் சேர்ந்துக்கிட்டு கூட நல்லா இருந்தார். எப்படியா ஒழிக்கணும் அங்க உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அதுக்கு எல்லா பணத்தையும் செலவுபடுத்தி கொடுத்து எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த அம்மாவை நாடா விட்டு ஓட பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு ஆமாம் சாவி போடுற மாதிரி அங்க ஒரு பொம்மை ஆட்சியை ஏற்படுத்தி விட்டார்கள். இப்படி இந்தியாவிலையும் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி பாகிஸ்தான்ல ஆசிம் முனீர் அவர் வந்து ஒரு மிலிட்டரி சீஃப் தான், ஃபீல்டு மார்ஷல். அவரை வந்து பெரிய ஆளுன்னு வச்சு அவரை வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்தியாவுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்கணும், அங்க உள்ள அரசாங்கத்தை மாற்ற வேண்டும். விரைவில் நடக்க போறது. ஷெபாஸ் ஷெரீப் எல்லாம் பிரசிடண்டா இருக்க முடியாது, இனிமேல் கண்டிப்பா ஆசிம் முனீர் தான் இருக்க போறாரு. இப்படி வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ரஷ்யாவுக்கு கூட 1990களில் என்ன நடந்தது, யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு இருந்தது. எல்லாம் அதுல இருந்து ஒரு 10 நாடுகளை பிரிந்து தனித்தனியா இண்டிபெண்டன்ட் நாடா போக முயற்சி பண்ணி எல்லாம் வெற்றி அடைந்தது அமெரிக்கா தானே. இப்படி ஒன்று அவங்களுக்கு பிடிக்காத ஆட்சி இருந்ததுன்னா அந்த தலைவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்வார்கள், இல்லைன்னா ஆட்சியை கவிழ்க்குவதற்கு முயற்சி செய்வார்கள். இப்போ இந்தியாவில் கூட அதை நோக்கி பல்வேறு அண்டர் கிரவுண்ட் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிற இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் இல்லை. இந்த ட்ரம்புடைய ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோவ் இருக்காரு, ஓப்பனா சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கு 50% வரி போட்டோம்ல, இது ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குறதுக்காக வேண்டி நாங்க போடலைங்க, இட் இஸ் சம்திங் பர்சனல், இது முக்கியம் எங்களுக்கு பர்சனல் அப்படின்னார். என்னங்க பர்சனல் அப்படின்னா, எங்க பாகிஸ்தான் இந்தியா வாரை நிறுத்த நான் தான் காரணம் என்று அமெரிக்க அதிபர் சொன்னார். ஆமான்னு சொல்ல வேண்டியதா நீங்க? ஏன் பாகிஸ்தான் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க தாங்க பண்ணாங்க, டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க சொல்லிருக்கலாமே. திருப்பி 5-6 முறை நாங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினது நான் தான் என்று ட்ரம்ப் அவர்கள் சொன்னபோது ஒரு நாள் கூட நீங்க ஆமான்னு சொல்லவே இல்லை. கடைசியில் பார்லிமெண்ட்ல போய் எந்த தலைவரும் பேசவே இல்லைன்னு சொல்லி எங்க ட்ரம்ப் வந்து மூக்கு உடைச்சிட்டீங்கல்ல. கோபம், அதனால தாங்க பண்ணிட்டாரு அவரு, இனிமேல் கோபம் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியாம ஃபாக்ஸ் நியூஸ்ல போய் உளறிட்டாரு இந்த பீட்டர் நவரோவ் என்ற ட்ரேட் அட்வைசர். அதை கூட பார்த்தா பரவாயில்லைங்க. அமெரிக்காவில் இப்போ எந்த டீயும் அவருக்கு பிடிக்காது, சிஎன்என்னா பிடிக்காது, ட்ரம்புக்கு பிடிக்காது. பிடிச்ச ஒரே நியூஸ் சேனல் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் தான், அதுதான் பேட்டி கொடுப்பாரு. அப்போ கேட்டோம்னா சிஎன்என் எல்லாம் ஒரு பொய்யா சொல்றாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நியூஸ்ல பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவுடைய சிவிலைசேஷன் ஒரு மாதிரிங்க, நாங்க அமெரிக்காவில் நாங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டியை பின்பற்றுறோம், இங்கெல்லாம் ஒரே மொழி ஒரே விதமான கல்ச்சர் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் இந்த மோடி இருக்காரு, பிரதமர் மோடி, அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சாமியார் மாதிரி சஃப்ரான் ட்ரெஸ், காவி வேஷ்டி, காவி பைஜாமெல்லாம் போட்டுக்கிட்டு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அப்படியே பெருசா தியானம் பண்றாருங்க. இவர் என்ன பெரிய இந்து மதத்தில் இவர் தான் பெரிய இவரா, அப்ப மற்ற மதம்லாம் வரக்கூடாதா இங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத துவேஷத்தை உண்டாக்குற மாதிரி இந்தியாவில் அமெரிக்காவிலிருந்து அவர் ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேட்டி கொடுக்காருங்க. எப்படி இவர் சஃப்ரான் ட்ரெஸ் போட்டு உட்காரலாம்? இவர் யாருங்க சொல்றதுக்கு? இப்போ இந்திய நம்ம ஊர்ல கிறிஸ்தவ மதம் நல்லா இருக்கு, முஸ்லீம் மதம் நல்லா இருக்குது, இஸ்லாமிய மதம் நல்லா இருக்குது, எல்லாரும் சகோதர சகோதரிகளை தான் நான் பார்த்துருக்கோம், இந்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம். அங்கிருந்து தூண்டி விடார், எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் சஃப்ரான் ட்ரெஸ் போட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை போட்டோவை கொடுத்து அந்த போட்டோ ஃபாக்ஸ் நியூஸ்ல வருதுங்க. அப்பா எந்த அளவுக்கு ஒரு துவேஷம் நம்ம இந்தியாவுக்கு மேல இருக்கு பாருங்க. நேத்தைக்கு அதே பீட்டர் நவரோவ் என்ன சொல்றாரு, இந்தியா ரஷ்யாட்ட ஆயில் வாங்குது. இந்தியாவுக்கா வாங்குறாங்க? இல்லைங்க, பிராமின்ஸ் தாங்க அதுல இருந்து ரொம்ப லாபம் அடைகிறாங்க. இந்தியாவில் உள்ள பிராமின்ஸ் அதுல இருந்து ரொம்ப லாபம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்திய மக்களுக்கு எல்லாம் போய் சேரலைங்க, பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் அந்த லாபம் எல்லாம் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களை இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டி விடுவது போல பேசுறாரு. எப்படி பேசுறாரு அப்படின்னா, சரி ஒரு பாலிசி மேட்டர்ல ஏதாவது ஒன்று சொல்லணும்னா வெளிநாட்டு தலைவர் அல்லது முக்கியமான இந்த மாதிரி ஒரு ட்ரேட் அட்வைசர் பேசலாம், நம்ம ட்ரேட் அட்வைசர்கிட்ட பேசலாம், நம்ம காமர்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசலாம், அல்லது அங்க பிரசிடென்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசலாம். எலெக்டட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோ எப்படி பேசுறாருன்னா, இந்திய மக்களே, மக்கள்கிட்ட பேசுவாராம், கவர்மெண்ட் பேச மாட்டாராம். இந்திய மக்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தெரிந்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்திய அரசாங்கம். இங்க ரஷ்யாவிலிருந்து ஆயில்லாம் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி பெரிய பெரிய பிராமின்ஸ் ஃபேமிலி தான் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. பணக்காரங்க மட்டும்தான் கொள்ளடிச்சிட்டு போறாங்க, இங்க கொள்ளடிச்சிட்டு போறாங்க. அதுவும் உளர்றாரு பெரிய ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபசர் கலிபோர்னியாவில் அமெரிக்காவில் பேட்டி கொடுக்கும்போது, பிராமின்ஸ் இங்கே கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னாரு. இங்க என்ன அமெரிக்காவிலேயே? அப்போ அங்கே அமெரிக்காவில் கூட கிண்டல் பண்ணாங்க, யோ பாஸ்டன்ல நிறைய பிராமின் இருக்காங்க, அந்த பிராமினை சொல்றியா நீ அப்படின்னாங்க. வாய் தவறி அப்படி சொல்றாரு. இந்தியாவில் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கொள்ளடிக்கிறாங்க அந்த லாபத்தை. நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் உங்களை சொல்றேன், அதை தடுக்க விரும்புறேங்க. அந்த லாபம் எல்லாத்துக்கும் போய் சேரணும், பணக்காரருக்கு மட்டும் போகக்கூடாது, மோடிக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் போகக்கூடாதுங்க. அதுக்கு தாங்க நாங்க தடுக்கிறதுக்காக வேண்டி தாங்க 25% + 25% வரி போட்டு அந்த ஆயிலை நிறுத்த சொல்றோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதாங்க பண்றோம் என்று பீட்டர் நவரோ இந்திய மக்களை தூண்டி விடுகிறார். ரொம்ப கிளியரா சொல்றார், அதை தடுக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி இப்படி பல்வேறு விதமான பாயிண்ட் எடுத்து கொடுத்து நம்ம இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு நல்ல தீனி விடார். சும்மாவே எதிர்கட்சிகள் அப்படின்னாலே எதிரி கட்சிகள் மாதிரி வாயில ஒண்ணுமே இல்லாம மெல்லுவாங்க, அவளை மெல்ற மாதிரி மெல்லிட்டே இருப்பாங்க, ஒன்றும் இல்லாமையே. இவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்காரு, ஏங்க இந்த மாதிரி தாங்க நடக்குது, எல்லாருமே பணக்காரரு அல்லது முக்கியமான ஃபேமிலி, சில குறிப்பிட்ட மோடிக்கு வேண்டிய சில ஃபேமிலி தாங்க லாபம் அடைகிறாங்க, அதனால தாங்க நாங்கள் வரி போடுறோம், அதை நிறுத்த போகிறோம், எல்லாத்துக்கும் லாபம் வரணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதிர்கட்சிகளுக்கு இவர் தீனி போட்டார், பாயிண்ட் எடுத்து கொடுக்காராம். உடனடியாக நம்ம காங்கிரஸ் லீடர் ஒருத்தர் உதித் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு தலித் லீடர், ஒரு எம்பி, ஒரு காங்கிரஸ்ல முக்கியமான நபர். அவர் சொல்லிட்டாரு, ஏங்க பீட்டர் நவரோ சொன்னது கரெக்ட் தானங்க, ஃபேக்சுவலி இட் இஸ் கரெக்ட். நேற்று நைட்டில் அவர் பேட்டி கொடுக்காரு, இட் இஸ் கரெக்டுங்க. அப்பர் காஸ்ட் பீப்புள் மட்டும்தாங்க நல்லா ஜாலியாக அனுபவிக்கிறாங்க இந்த லாபத்தை போகிறோம், கீழே உள்ள டிப்ரெஸ்டு பீப்புளுக்குலாம் ஒன்றுமே லாபம் கிடையாதுங்க இதில், அதனால அவர் பேசுறது கரெக்டு தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு நாள் 2 நாளுக்குள்ளேயே எப்படி இங்கே உள்ளவங்கள மனதை மாற்றுகிறாங்க பாருங்க. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாங்க. எதிர்கட்சி என்பது அரசாங்கத்துடைய குறை நிறைகளை எடுத்து பேசுவது கண்டிப்பாக அவசியம்தான், அதுதான் ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகமாக அரசியல் இருக்க முடியும். ஆனால் எப்படியாவது இந்த ஆட்சியை கழிப்பதற்கு உங்களுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லி அமெரிக்கா தூண்டி விட்டு பண்ணும்போது வேற என்னென்ன அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் இவங்க பண்ண போறாங்களோ தெரியல. இப்போ அதே நவரோவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உக்ரைன் வார் என்பது ரஷ்யா உக்ரைன் வார் அல்லங்க, உக்ரைன் வார் என்பது மோடிஸ் வார். அந்த வாரை நிறுத்துவதற்கான ரோடு இந்தியா மூலமாக தான் செல்லுது. ஏங்க மோடி சொன்னா, மோடி இன்னைக்கு நிறுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக புட்டின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நிறுத்திடுவாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் தூண்டி விட்டு அந்த பீட்டர் நவரோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. முதல்ல என்னாச்சு, ஒரு காஸ்ட் விஷயமா பேசினாரு, பிராமின் அப்படின்னு பேசினாங்க.
இப்போ கம்யூனலிசம் மதவெறியை தூண்டும்படியாக இவங்க பேசி இந்தியாவில் மத கலவரத்தை எப்படியாவது ஏற்படுத்தி ஆட்சியை இறக்கலாமா அப்படிங்கிற ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட வந்துருச்சுங்க. அமெரிக்கா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷப்பாம்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ அங்கே உள்ள ட்ரம்பை சுற்றி உள்ள நபர்கள் எல்லாமே இதாகிருக்காங்க, முன்னாயிட்டாங்க. இப்போ ஜான் போல்டன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருந்தாங்க. அவர் டொனால்டு ட்ரம்புடைய ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருந்தார். அவரே நம்ம கிளியராக சொன்னார், ஏங்க நீங்கள் உங்களுக்கு நீங்களே கத்தி எடுத்து குத்திக்கிற மாதிரி ஆகுதுங்க, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வரி, இந்தியா மேல் விதிக்கக்கூடிய வரி எல்லாம் 25 வருஷத்துக்கு மேலே நாங்கள் கட்டி காத்த ஒரு நல்ல நட்பை நீங்கள் உடனே உடைச்சிடுறீங்க, இது உங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப போல்டாக சொன்னார். உடனே அவர் வீட்டில் வந்து FBI விட்டு வீட்லேயும் ஆஃபீஸில் பூரா ரெய்டு பண்ண விட்டார் ட்ரம்ப். இப்போ புதுசாக ஜாக் சல்லிவன் அப்படின்னு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பைடன் கவர்மெண்ட்டில் 5 வருஷம் இருந்தார். அவர் தான் NSA, நம்ம ஊர் தோவல், அஜித் தோவல் மாதிரி. அவர் அதே மாதிரி தான் சொன்னார், 25 வருஷமாக நட்பை நீ கெடுத்துடாதீங்க, இது பேக் ஃபயர் ஆக போகுது, அமெரிக்க மக்கள் தாங்க கஷ்டப்பட போறாங்க, 50% வரி போட்டது தவறு என்று அடிச்சு பேசிட்டாரு இந்த ஜாக் சல்லிவன் அப்படின்ற பழைய NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். இந்தியாவை பணிய வைக்க குழப்பத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா ட்ரெஷரி செக்ரட்டரி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, மார்க்கோ ரூபியோ ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. எல்லாருமே சேர்ந்து ட்ரம்ப் ஒன்னு ஆரம்பிச்சாருன்னா 10 தடவை இவங்கெல்லாம் ஆய் ஆய் அப்படின்னு அனுப்பிடுங்க. எத்தனையோ பேர் ட்ரம்புக்காக வேண்டி அவர் சப்போர்ட் பண்ணி அவர் பொய் சொன்னா கூட ஜிங் சா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் எத்தனை பேர் பேசினா கூட இந்த ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோ இருக்கார் இல்லையா, அவர் யாருன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அட்டாக் டாக், அவருடைய கடி நாய்ங்க. அவர் கையிலே பிடிச்சிட்டு போவர்ல நாயை, அந்த நாயை விட விசுவாசமா இருக்கார் அவர். அதாவது லைக் ஹிஸ் மாஸ்டர் ஆல்வேஸ் டெல்லிங் லைஸ். இந்த பீட்டர் நவரோ என்ற அந்த நாய், அவர் மாஸ்டர் எப்படி எப்ப பார்த்தாலும் டொனால்டு ட்ரம்ப் எப்ப பொய் சொல்லுவாரோ அதே மாதிரி இந்த டாகும் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸே அமெரிக்காவில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பேசல, அமெரிக்காவில் பேசுறாங்க இந்த மாதிரி. லைக் இஸ் மாஸ்டர் ஆல்வேஸ் டெல்லிங் லைஸ். இந்த பீட்டர் நவரோ என்பது அவர் நல்ல வாயத்திலிருந்து உண்மையே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்க நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க, உங்க நாட்டில் உங்க முதுகு பின்னாடி புரட்சி வெடிக்க போகுது, அதை எப்போ பார்க்க போறீங்க? இந்த விஷயத்தையெல்லாம் முதல்ல பாருங்க. நீங்க பீட்டர் நவரோ, நீங்க வந்து ட்ரேட் அட்வைசரா நல்ல வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நல்ல ஒரு யோசனை சொல்லணுமே தவிர இந்தியாவை ஒழிப்பது எப்படி அப்படி சொல்றதா உங்களுக்கு ட்ரேட் அட்வைசர்னு பேரு? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட டொனால்டு ட்ரம்ப் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி, ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்தில் ட்ரேட் அட்வைசர் டு தி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பதவி கொடுத்துருக்காங்க. நிறைய சம்பளம், நிறைய வசதி. பீட்டர் நவரோ அவர்களே, வாங்கின கூலிக்கு ரொம்ப கொலைக்காதீங்க நவரோ அவர்களே, அது உங்களுக்கு தாங்க கெடுதியில முடியும்.